கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். அவர்களுக்கெல்லாம் தெரியும், திமுகவுக்கு மாற்று அதிமுக என்ற சூழல் மாதிரி திமுகவுக்கு மாற்றே நான் தான்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை மையப்படுத்தி தமிழக வெற்றி கழக தலைவராக விஜய் அவர்கள் வந்து களத்தில் இறங்கியிருக்காரு. 2026 தேர்தல் களம் வந்து தற்போது சுறுபிடிக்க துவங்கி இருக்கிறது. பல்வேறு இடங்களில் வந்து விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாலும் 2 தொகுதிகளில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியிட இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? இல்ல தோழர், விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா தோழர், அவர் RSS பாஜக பி டீம், தாவேக அணில் குஞ்சுகள், தாவேக தக்கூரிகள், தாவேக நிர்வாகி எல்லாருமே RSS பாஜக காரங்க. அது ஒரு RSS பாஜக கிளை. RSS பாஜக கைக்கூலி கைப்பாவே தான் விஜய். நான் பலமுறை நான் சொல்லிட்டேன், இதுதான் உண்மை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ 230 தொகுதியில வேட்பாளர் அறிவிச்சிருக்க, எல்லாருமே ரேபிஸ்ட், கொலகாரன், திருடன், அயோக்கிய, மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி பொறுக்கி கஞ்சா வைக்கிறவன், கொலை பண்றவன், ரேப் பண்றவன், ஹராஸ் பண்றவன், ஜாதி வெறி பிடிச்சவன், மதவெறி பிடிச்சவன், கலவரம் பண்றவன், சண்டையை போடுறவன், ஊதாரியா தெரியுறவன், வேலை இல்லாம தெரியுறவன், பொறுக்கிகளை தான் வந்து விஜய் அறிவிச்சிருக்காரு. 230 தொகுதி வேட்பாளருமே பொறுக்கிகள். அவனுங்களுக்கு எந்த நல்ல ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. இதான் உண்மை. லாட்டரியில கொள்ளையடிச்சவன், பார் நடத்துறவன், இதுக்கு மேல சொல்லிக்கிட்டே போலாம் அப்படியே. நான் அப்ப நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, அது எப்படிப்பட்ட கட்சி, எப்படிப்பட்ட வேட்பாளர்கள். விஜயோட பேக்ரவுண்ட பாருங்க. விஜய் மேல எத்தனை வழக்கு, பொண்டாட்டிய வழக்கு கொடுத்துட்டாங்க செங்கல்பட்டு கோர்ட்ல. டைவர்ஸ், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அடல்ட்ரி, திருமணத்தை மீறிய உறவு, அப்பயாந்தலை பாக்குறது இல்ல, பொண்டாட்டியை பாக்குறது இல்ல, பிள்ளை ஊட்டியை பாக்குறது இல்ல, அனாதையை விட்டுருக்காரு குடும்பத்தை. அப்ப இந்த நபர் எப்படி தமிழ்நாட்டை பாதுகாப்பார்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துக்கே தலைவனா இருக்க தகுதி இல்லாதவன் எப்படி நாட்டுக்கு தலைவனா இருப்பான்? நீங்க யோசிச்சு பாருங்க. விஜய் என்பது ஒரு போலி பிம்பம். டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. தாவேகா எழுதி வச்சுக்கோங்க, நீங்க 2 மே 4ஆம் தேதி டெபாசிட் வாங்க மாட்டாங்க. திமுகவுக்கு மாற்றே நான் தானே ஒரு கருத்தை வைக்கிறார்கள், ஸ்ட்ராங்கா வைக்கிறார்கள். மக்களே உன்னைய மாத்த போறாங்க, நீ எப்படி திமுகவுக்கு மாற்றுற மாதிரி? நீ பெரம்பூர் குளத்தூர் போறல பிரச்சாரத்துக்கு, நான் என்ன கேட்கறேன்னா, எல்லாருமே பிரச்சாரம் எத்தனை மணிக்கு பண்ணுவாங்க? நான் ஒரு பேசிக்கா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பேசுறேன். நான் கோவப்பட்டு கத்தல, வேண்டாம். பொறுமையில நான் பொறுமையை சோதிக்கிறாங்க, நான் பொறுமை இழக்க விரும்பல, பொறுமையா பேசுறேன். காலையில 9 மணில இருந்து 1 மணி வரை போவாங்க எல்லா கட்சியுமே. அதிமுக, திமுக, தாம் தமிழர் கட்சி, தம்பிகளே ஒரு பெரிய சைக்கோங்க. அவனுங்களே கரெக்டா டைம் மெயின்டைன் பண்றாங்க. யாரு? நாம் தமிழர் கட்சி தம்பிகள், சைமன் செபஸ்டியன் சீமான். 9 to 1, அடுத்து 4 to 10 நைட்டு. இவ்வளவுதான் எல்லாருமே டைம் மெயின்டைன் பண்ணுவோம். இவன் என்ன பண்ணுவான்னா, ஏன் அந்த 1 to 4 போக மாட்டாங்கன்னா, உச்சி வெயில், சம்மர் சீசன், இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இவன் விஜய் தக்குரி மட்டும் என்ன பண்ணுவான்னா, 1 to 4 தான் பிரச்சாரமே பண்ணுவான். ஏன்னா வெயில்ல மக்கள் சாகணும்ல. அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டாரு. அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க தோழர். நான் சொன்னேன், நீ வீட்டுல இருந்து ஏன் வேகமா கிளம்ப மாட்டேற? நீ வீட்டுல இருந்தே 9 மணிக்கு தான் கிளம்புற. கரூர்ல அப்படிதான் 40 பேர் கொலை பண்ணிட்ட. நீ 9 மணின்னு சொல்லிட்டு நீ வீட்டுல இருந்து 8:30 கிளம்புற. அதான் நடந்துச்சு. 9 மணிக்கு கிளம்பி நீ பிளைட் பிடிச்சி, சார்ட்டர் பிளைட் பிடிச்சி, ஏர்போர்ட்டுக்கு வந்து பென்ஸ் கார்ல வந்து அங்க இருந்து பிளைட்டை பிடிச்சி போய் அந்த ஊர்ல இறங்கி அங்க ஒரு கார் மாதிரி பிரச்சார வாகனத்துல ஏறி ஸ்பாட்டுக்கு போய் வண்டியை நிப்பாடுற 1 மணி ஆயிரும். சுட்டரிக்கிற வெயில்ல மக்கள் சாதனை. யோசிச்சு பாருங்க. ஒரு அறிவு, ஒரு காமன் சென்ஸ், பகுத்தறிவு இருக்கிறவன், ஒரு அறிவியல் இயற்கையோடு பொருந்தி வாழ்றவன் இந்த மாதிரி பண்ணுவானா? சொல்லுங்க, நீங்க மனசாட்சி சொல்லுங்க. நீங்க இதான் விஜய் பண்றாரு. இன்னொரு விஷயம், விஜய் வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போறனால அவ்வளவு ரசிகன் ஜாகுறான். மண்டையை உடஞ்சு சாகுறான், பைக்கை கொண்டு போய் உள்ள விடுறான், டயருக்குள்ள விடுறான், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறான், வயர்ல ஏறுறான். யோசிச்சு பாருங்க. நீங்க பிரிட்ஜ்ல இருந்து குதிக்கிறான், நீங்க பாக்குறீங்க. நீங்க டயருக்குள்ள அறிவிக்கப்பட்ட பிறகு யாரும் சாகல, நல்லா அப்படி இல்ல தோழர். இப்ப கூட போய் கீழே விழுந்தாங்க இவர் முன்னாடி போய் இவர் ஆறுதல் சொல்ற மாதிரி இறங்கி போனாரு. பாத்தீங்களா இல்லையா இந்த வீடியோ? நீங்க முந்தானேத்து திருச்சி கிழக்குல, பெரம்பூர்ல என்னாச்சு, குளத்தூர்ல என்னாச்சு? போற வழியில போலீஸ் டிப்ளாய் பண்ணலன்றாங்க. ரோடு ஃபுல்லா இதாகுது. என்ன சொல்றது, ஒரு விதமான ஒரு டிராபிக் கிரியேட் ஆகுது. மக்கள் பெரும்பான்மையா கூடுறான். இந்த நபர் எதையுமே ஒழுங்குபடுத்துறது ரசிகர்களை. அப்ப பாருங்க, இந்த நபர் எங்க போனாலே பிரச்சனை, கேஆஸ், கன்ஃபியூஷன், ப்ராப்ளம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து விஜய வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து என்னன்னா, பேராபத்து தமிழ்நாட்டுக்கு. தாவேகா தக்கூரி அணில் குஞ்சுகளும் விஜயும் பெரிய பேராபத்தா இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. எந்த விதமான எலெக்ஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்றது கிடையாது, மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை ஃபாலோ பண்றது கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கேன், இப்படிதான் பிரச்சாரம் பண்ணி, இப்படிதான் போகணும், இப்படித்தான் அட்ரஸ் பண்ணணும். ஒரு ரோடு ரெகுலேஷன்ஸ் ஒன்று இருக்குது. போலீஸ் உனக்கு எல்லா ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன், போலீஸை நீங்க மதிக்க மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. இவர் வந்து திருச்சி கிழக்குல ஒரு ஒன்வேல போயிட்டு இருக்காரு, பக்கத்துல வந்து ஆப்போசிட் ஒன்வே. விஜய் ரசிகன் என்ன பண்றேன், 50 வண்டி எடுத்துட்டு அந்த ஒன்வேல போறேன், எழுத்த மாதிரி வண்டி எடுத்துட்டு இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? அந்த வீடியோ நீங்க போடுங்க அந்த யூடியூப்ல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆபத்து. எழுத்த மாதிரி வண்டி வருது, பட் மோதிட்டு என்ன பண்ணுவ நீங்க?
விஜய் ரசிகர்கள், விஜய் தாவேகா தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து அரசியல் சக்தி கிடையாது. கொள்கை, கோட்பாடு, தத்துவம், மக்கள் பணி, மக்களுக்கு சேவை, போராட்டம், களப்பணி, எலெக்ஷன் வேலைகள், பிரச்சாரம் பண்றக்கூடிய முறை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருந்து எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாம் பொய், போலி, ஏமாற்று வேலை. விஜய் வந்து இப்படிப்பட்ட நபரை நம்ம எப்படி ஒரு அரசியல் தலைவனா பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு தக்குரிகள் கட்சி எப்படி நம்ம கட்சியா பார்க்க முடியும்? நீங்களே பல்வேறு அறிவிப்புகள்லாம் வெளியிடறாருல, தாலிக்கு தங்கம், நான் வந்தேன்னா 6 சிலிண்டர் கொடுப்பேன் வருஷத்துக்கு, அதே மாதிரி பார்த்தோன்னா பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதிரி நான் 2500 மாதம் கொடுப்பேன்னு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. எல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு எடுபடுமா? சரி, இப்ப 2500 கொடுக்க கூட நான் ஒத்துக்கிறேன். சரி, திமுகவும் கொடுக்குது. கஜானா அவங்க ஆட்சிக்கு வந்தா கஜானா அவங்க கைக்கு மாறப்போகுது, ட்ரெஷரி. சரி, ரைட், ஏதோ பண்ணி கொடுத்துருவாரு. 2500 கொடுத்தா நான் ஒத்துக்கிறேன். தாலிக்கு தங்கம் வந்து நான் இவ்வளவு பவுன் கொடுப்பேன், எப்படி கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நீ நாக்கடை ஓனரா, இல்ல சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை நீ நடத்துறியா, இல்ல ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், ஜோஸ் ஆலுகாசு, ஜோய் ஆலுகாசு நீ நடத்துறியா? சொல்லி நீ யோசிச்சு பாருங்க. நீ நாக்கடை ஓனரா? நான் கேட்கிறேன், நான் என்ன சொல்றேன் தோழர், நகை விற்கிற விலை என்ன? ஒரு உலக பொருளாதார அறிவு இருக்கணும். கோல்டு பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்கு மத்திய அரசுக்கு. எல்லா உலக நாட்டுக்குமே கோல்டு பாலிசின்னு வச்சிருக்கு. கோல்டு ரிசர்வ் பேஸ் பண்ணி தான் பணத்தை அச்சடிப்பாங்க ஒரு நாட்டுடைய ஒரு அரசு. நீ கோல்டு ரிசர்வ் எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதான் நீங்க பணத்தை அச்சடிப்பீங்க. கோல்டுன்றது பெரிய அசட் ஒரு நாட்டுக்கு. அப்ப நீ வந்து குருட்டுத்தனமா, முட்டாள்தனமா, கோல்டு உன் கண்ட்ரோல்ல இருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. உண்மையா இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் கோல்டு ரிசர்வ் இருக்குது. கோல்டு மைனிங்ல யார் வச்சிருக்கா? கேஜிஎஃப் தங்க சுரங்கம் யார் கையில இருக்கு? கண்ட்ரோல் கர்நாடகால இருக்குல்ல, கோலாறுல. அது யார் கண்ட்ரோல்ல இருக்கு? வைர சுரங்கம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? கோல்டு சுரங்கம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? கோல்டு வந்து மத்திய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு. கோல்டு ரிசர்வ்ஸ், கோல்டு சுரங்கங்கள், கோல்டு மைனிங் அவன் கண்ட்ரோல், எல்லாமே அவன் கண்ட்ரோல் தான். ஹால்மார்க் கொடுக்குறாங்க 916 கேடிஎம் ஹால்மார்க், அக்மார்க் எல்லாம் போடுறாங்க. கேரட் கோல்டு, 24 கேரட் கோல்டுன்றாங்க. கோல்டு பிஸ்கட்லாம் சொல்றோம்ல, யார் கண்ட்ரோல்ல இருக்கு? மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. அறிவே இல்லாம நான் இத்தனை பவுன் கொடுப்பேன். எத்தனை பேர் கொடுப்ப? 8 கோடி பாப்புலேஷன் தமிழ்நாட்டுல. நீ இப்படியே கொடுத்தா கூட 5 கோடி 6 கோடி பேர் கொடுக்கணும். உண்மையா இல்லையா? 2 கோடி நீங்க இளைஞர்னு சொல்லி விட்டுருங்க, குழந்தைகள் இளைஞர்னு விட்டுருங்க, வயதான முதியோர்னு விட்டுருங்க. சாலிதான தங்க கொடுப்பேன்ற கல்யாணத்துக்கு எத்தனை லட்சம், எத்தனை கோடி பெண்கள் நீ கொடுப்ப? இது நடக்கிற காரியமா? அது யோசிச்சு பாருங்க. நீங்க இல்ல, கடந்த காலங்களில் ஜெயலலிதா அதை பண்ணியிருக்காங்கல்ல, பண்ணிருக்காங்க. அடுத்து வந்த கவர்மெண்ட் அது பண்ணுச்சா? எடப்பாடி பண்ணாரா? ஸ்டாலின் பண்ணாரா? முடியாது, முடியாது. ஒரு லிமிட் தான் பண்ண முடியும். முடியாது, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. நீ உரிமை தொகையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக அரசு கொடுத்தது, இன்னும் சில பேருக்கு இன்னும் கொடுக்கல. அதுவே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. உரிமை தொகையை மறந்துடாதீங்க நீங்க. அப்ப தாலிக்கு தங்கம் நீ சொல்லிட்டு போயிருவ, அவன் உனக்கு நம்பி ஓட்ட போடுவேன், நீ கொடுக்க மாட்டா. அப்புறம் அவன் என்ன பண்ணுவாங்க? மக்கள் டென்ஷன் உன் மேல, அரசு மேல ஒரு வெறுப்பு வரும்ல, நம்பி ஏமாத்திட்டாங்க நம்மள அப்படின்னு சொல்லி. பொய் பேசாத, உண்மையான அறிக்கை நீ கொடு. உண்மையில நான் செய்ய முடிஞ்ச செய், இல்ல சொல்லாத, பொய் பேசாத. ஸ்கூட்டர் கொடுப்பேன், காரு கொடுப்பேன், வீடு கொடுப்பேன், பஸ் கொடுப்பேன், ட்ரெயின், இதெல்லாம் என்ன பேச்சுது? சொல்லுங்க. நீங்க கொடுக்க முடியுமா? எல்லாரும் வீடு கொடுக்க முடியுமா? கலைஞர் வீடு திட்டம்னா சின்ன வீடு கொடுக்கறது வேற, பெரிய வீடு கொடுப்பேன், எல்லாரும் ஸ்கூட்டர் கொடுப்பேன், காரு கொடுப்பேன், என்ன பேச்சுது? 6 சிலிண்டர் வேற தராரு. 6 சிலிண்டர் எப்படி தர முடியும்? இந்த ஈரான்ல போர் வந்து ஹர்முசா வாழ்க்கையை அடைச்சிட்டாங்க. ஹர்முசா அந்த ஸ்ட்ரைட் அடைச்சிட்டாங்க. இப்ப சிலிண்டர் கொடுப்பியா? சொல்லுங்க. இப்ப நாளைக்கே ஒரு போர், விஜய் சிஎம் ஒரு போர் வந்துருச்சு, 8 சிலிண்டர் கொடுத்துருவியா? யோசிச்சு பாருங்க. இது வந்து வாங்க, கேஸே உங்க கண்ட்ரோல்ல கிடையாது, அது மத்திய அரசு கண்ட்ரோல். இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் ஆயில் கார்பரேஷன், சவாரா, நிவாரா, ஓஎன்ஜிசி. கேஸ், சிலிண்டர், பெட்ரோல், டீசல் யார் கண்ட்ரோல்? கோல் யார் கண்ட்ரோல்? எரிபொருள் சக்தி யார் கண்ட்ரோல்? க்ரூட் ஆயில் யார் கண்ட்ரோல்? ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க இவங்க. அதை வச்சா சுத்திகரி பண்ணி இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? அந்த பொருளாதார அறிவு உனக்கு கிடையாது. ஓஎன்ஜிசி பாலிசி உனக்கு தெரியாது, எக்கனாமிக் பாலிசி உனக்கு தெரியாது, ஆயில் பாலிசி உனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம நீ பாரு அடிச்சுட்டு இருக்க. 8 சிலிண்டர் கொடுப்பீங்க. கொடுக்க முடியுமா? முதல்ல கொடுக்க முடியுமா தோழர்? இது எதாவது சொல்றேன், பொய் தான். இந்த எல்லாம் பொய்யை சொல்லி சொல்லி இந்த மக்களை ஏமாத்தி, இந்த விஜய்க்கு வந்து பொய் தான் எல்லாமே. வாயை திறந்தாலே என் கட்சி தலைவருக்கும் அப்படிதான், தொண்டர்களுக்கும் அப்படிதான், தாவேக தக்கூரி நிர்வாகிகள் அப்படிதான் இருக்காங்க கட்சியில். ஓகே, இப்ப பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டீங்க. 2026 தேர்தல் விஜய் அவருக்கு எப்படி அமைய போகுது? 2026 ஒரு 5-10% வாங்குவாங்க, மாற்றுறது கிடையாது. கோபிச்செட்டிப்பாளையம் சீட்டு ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா செங்கோட்டையன் வந்து அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு வச்சு கோபிச்செட்டிப்பாளையம் தாவேக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதே நான் ஓப்பனாக சொல்றேன். ஆனா ஓப்பனா ஒண்ணு சொல்றேன், விஜய் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு துரோகி, ஒரு பேராபத்து. எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. திமுக தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, அதிமுக புரிஞ்சுக்கோ, எல்லாரும் புரிஞ்சுக்கோ. தமிழ்நாட்டு மக்கள், முஸ்லீம், கிறிஸ்டின், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், முதியவர்கள், இவங்க ஃபுல்லா விஜய் வந்து ரொம்ப அப்படியே ஒரு 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 நம்பிக்கை நட்சத்திரம் மாதிரி பாக்குறாங்க. இந்த ஆளுடைய உண்மை முகம் தெரியல, சுயரூபம் தெரியல, ஆர்எஸ்எஸ் பாஜக கைக்குலின்னு தெரியல. இந்த நபர் அவங்க ஓட்ட ஃபுல்லா உடைக்க போறாரு. உடைச்சு
பல பேர் அரசியல் வாழ்க்கையை நாசமாக்க போறாரு. திமுகவோட அரசியல் வாழ்க்கையும் சரி, அதிமுக அரசியல் வாழ்க்கையும் சரி, எல்லா கட்சிகளோட அரசியல் வாழ்க்கையும் நாசமாக்க போறாரு. தயவு செய்து மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க. அந்த நபர் பாஜக RSS இறக்கி விடப்பட்ட நபர். உங்க ஓட்டெல்லாம் உடைச்சு திமுகவையும் அதிமுகவையும் இங்க இருக்கக்கூடிய திராவிட கருத்திலும், தந்தை பெரியாருடைய திராவிட கருத்திலும், திராவிட அரசியலையும், திராவிட கட்சிகளையும் பலவீனப்படுத்ததான் விஜய் உள்ள வந்திருக்காரு. தயவுசெய்து மறந்துடாதீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து இளைஞர்கள், மாணவர்கள், அப்புறம் சொன்னேன் பாருங்க, லிஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மக்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. விஜய் ஓட்டு போடாதீங்க. ஏன்னா விஜய் பெரிய ஸ்பாயிலர் இந்த எலெக்ஷன்ல. இப்படி நீங்க தப்பி தவறி ஓட்டு போட்டீங்கன்னா விஜய் 15-20% வாங்கிடுவான். யாருமே ஆட்சேபிக்க முடியாது. தொங்கு சட்டசபை உருவாயிரும், ஹங் அசம்பிளி உருவாயிரும். விஜய் தமிழ்நாட்டுக்கு ஒரு இன துரோகி, ஒரு பேராபத்து. விஜய் ஓட்ட உடைக்க தான் இறக்கி விடப்பட்டிருக்கான். தயவுசெய்து மறந்துடாதீங்க. விஜயால தமிழ்நாடு அரசியலுக்கோ தமிழ்நாட்டுக்கு எந்த பிரோஜனம் இருக்காது. ஓட்ட உடைக்காம ஏதோ மக்கள் ஏமாந்து கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 5-10% வருவாரு. மக்கள் முட்டாத்தனமா, இந்த மக்கள் அப்படிப்பட்டவங்க தான். சினிமாக்காரன் போய் ஓட்டு போட்டுருவாங்க. சினிமாக்காரன் நம்புறாங்க தமிழ்நாட்டு மக்கள். கேரளா அப்படி கிடையாது. மோகன்லால் மம்முட்டியே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க நாட்டு மக்கள், கேரள மக்கள் திரையில் தலைவர்களை தேடுவதில்லை, தரையில் தேடுகிறார்கள், போராட்ட களத்தில் தேடுகிறார்கள், புரட்சியில் தேடுகிறார்கள், சினிமாவில் தேடவில்லைன்னு மோகன்லாலும் மம்முட்டியும் சொல்லுவாங்க. அதான் கேரளா மக்கள். அவன் தலைவனை போராட்ட களத்துல தேடுவான். தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. சினிமாக்காரன் பின்னாடி கண் மூடித்தனமா ஓடுறது, உயிரை விடுறது, குடும்பத்தில் எவஞ்சுதான் கவலைப்படுறது கிடையாது. அவனுக்காக அந்த சினிமாக்காரனுக்கு உயிரை கூட கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்படிப்பட்ட முட்டாள தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. தயவுசெய்து நீங்க சினிமா மோகத்துல போய் குழியில விழுந்துடாதீங்க. தமிழ்நாட்டை குழியில தள்ளிடாதீங்க. RSS பாஜகவின் சதிவலை தான் விஜய். தயவு செய்து விஜயை புறக்கணியுங்கள், தாவேகாவை புறக்கணியுங்கள். தாவேகா நிர்வாகிகள், தாவேகா வேட்பாளர்கள் ஆதரிக்காதீங்க. நீங்க தாவேகாக்கு போடுற ஓட்டு, விஜய்க்கு போடுற ஓட்டு, தாவேகா வேட்பாளருக்கு போடுற ஓட்டு, RSS பாஜகவுக்கு போடுற ஓட்டு. இதான் உண்மை. பார்ப்பன 3% பிராமண கும்பலுக்கு போடுற ஓட்டு, மோடி அமித்ஷாக்கு போடுற ஓட்டு, சங்கீருக்கு போடுற ஓட்டு. தயவு செய்து இப்படி சப்போஸ் மக்கள் ஏமாந்து போட்டாங்கன்னா 20% வாங்கிடுவான். வாங்கினா முடிஞ்சு மேட்ச் டிரா ஆயிரும், தொங்கு சட்டசபை வரும், எவனுமே ஆட்சேபிக்க முடியாம ஆயிரும். அதுக்கு தான் விஜய் இறங்கியிருக்கான், மறந்துடாதீங்க. ஆகையால் தயவு செய்து என்ன சொல்றேன்னா, விஜயை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும், தாவேகாவை புறக்கணிக்க வேண்டும். தாவேகா அணில் குஞ்சுகள் வேட்பாளர்களை, தாவேகா தக்கூரிகளை, தாவேகா நிர்வாகிகளை தமிழ்நாட்டு மக்கள் தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும், தேர்தலில் வீழ்த்த வேண்டும். நன்றி.